நிறைய பேரு வாழ்க்கைய சந்திக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஒரு இளைஞன் இறந்து போயிட்டான். எதுக்கு இறந்து போனான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு. அந்த பணத்த சரியான வழியில செலவு பண்றதுக்கு இல்ல. பெற்றோர்கள் குடுக்க மறுத்துட்டாங்க. திட்டிட்டாங்க. செத்து போயிட்டான். ஒரு பொண்ணு மாடியிலேருந்து விழுந்து செத்து போயிட்டா. ஏன்னா தேர்வுல நான் வெற்றி பெறவே இல்ல. அப்படின்னு விழுந்து செத்து போயிட்டா. ஒரு சின்ன சின்ன தோல்வி, ஒரு காதல் தோல்வி செத்து போறாங்க. ஒரு வேலை கிடைக்கல, செத்து போறாங்க. ஒருத்தர் பாருங்க அன்னைக்கு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். ஐடில வேலை பண்ணி நெறைய சம்பாதிச்சுட்டு இருந்தவரு. இப்பதான் ஐடில நெறைய இடங்கள்ல வேலையில இருந்து எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி அவர வந்து இன்னைக்கு இன்னுமே உங்களுக்கு வேலை இல்லன்னு சொன்ன அடுத்த வினாடி 4வது மாடியிலேருந்து கீழ குதிச்சு செத்து போயிட்டார். அவரோட குடும்பம் என்ன ஆகுறது? புள்ள குட்டி என்ன ஆகுறது? இத பற்றிய சிந்தனையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே இல்ல அப்படின்னு வாழுறாங்க. நான் ஒருத்தர பத்தி சொல்றேன் பாருங்க. அவர் எப்படி வாழ்ந்திருப்பாரு? எதுக்காக இந்த செய்திகள் அப்படின்னா, பார்த்து கத்துக்கணும். இல்ல அனுபவிச்சு கத்துக்கணும். இல்ல படிச்சு கத்துக்கணும். ஏதாவது ஒண்ணு இருக்கணும். பாட்டு அதாவது சொல்லுவாங்க, பட்டறிவு இருக்கணும், அனுபவ அறிவு இருக்கணும், கேள்வி ஞானம் இருக்கணும். நெறைய இடங்கள்ல நம்ம உணர்ந்து தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் ஒரு நல்ல விஷயங்கள நம்ம கற்றுக்கொள்ளவே முடியும். இப்ப பாருங்க, கைல் மேனார்ட் அப்படின்னு ஒருத்தர். நீங்கலாம் கேள்விப்பட்டிருந்திருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனா நிச்சயமா நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. அவரு அவங்க அம்மா வயித்துல இருக்கும்போது ஸ்கேன் எடுத்து பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது, அவருக்கு கால் இருக்கிற மாதிரி முதல்ல தெரியல. இப்ப என்ன பண்றது? கால் இருக்கா? இல்லையா? இந்த குழந்தை பொறக்கலாமா? கூடாதா? அமெரிக்காவுல இது. அமெரிக்காவுலலாம் அப்படிதான் பண்ணிடுவாங்க. பார்க்கும்போது ஓரளவு பார்ப்பாங்க. சரியில்லைன்னா உடனே அத வந்து கலைச்சிருவாங்க. அந்த குழந்தைய பிறக்க விடாம அப்படியே அத வந்து கலைச்சிருவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது, முதல்ல ஸ்கேன் எடுக்கும்போது கால் இல்லாத மாதிரி இருந்தது. 2வது ஸ்கேன் எடுக்கும்போது கால் இருக்கிற மாதிரி இருந்தது. சரி அப்படின்னு அப்படியே அந்த மருந்து மாத்திரைய சாப்பிட்டுட்டு, நல்ல ஹெல்த்தியா அந்த குழந்தைய பெத்தெடுக்குறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, குழந்தை அழகுன்னா அழகு. அப்படி ஒரு பேரழகா இருக்கு அந்த குழந்தை. நல்ல நிறம். அமெரிக்கனே நல்ல நிறம் தான். இன்னும் ரொம்ப அழகா இருக்கு அந்த குழந்தை பார்க்கறதுக்கு. ஆனா, இந்த முழங்கை இருக்கு பாருங்க. இந்த முழங்கைக்கு கீழ ஒண்ணுமே இல்ல. காலுக்கும் கீழ ஒண்ணுமே இல்ல. 2மே ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கும்போது, அந்த குழந்தை பொறக்குது. அவங்க அப்பா, அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் தான். எல்லாருக்குமே நல்ல குழந்தையா பொறக்கணும் அப்படிங்கிறது தானே ஔவையார் கூட சொல்லுவாங்க. மனுஷ பிறவி ரொம்ப அரிது. அதுல கூன், குருடு, செவிடு, பேடு நீங்கி பிறப்பது மிகவும் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிறக்கிற பிறவியிலேயே எல்லாவற்றோடும் பிறப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதானது அப்படின்னு ஔவையார் குறிப்பிடுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு இந்த மாதிரி ஒரு உறுப்பு குறைபாடோட அந்த பையன் பிறந்திருக்கான். ஆனா, அந்த பையனுக்கு அத பத்தின ஒண்ணும் பெருசா எதுவும் தெரியல. அந்த கையோட எல்லா வேலையும் பண்றான், சாப்பிடுறான். அந்த கையோட அவன் சாப்பிடுறான். அந்த காலோட ஓடுறான், ஒடியாடுறான், குதிக்கிறான், பசங்களோடலாம் விளையாடுறான். அவனுக்கு கீழ ஒரு 2, 3 சகோதரிகள் பிறக்குறாங்க. சகோதரனுமா. ஆனா, அவங்களும் தன்னோட இந்த சகோதரன பார்த்து யாரும் ஒண்ணும் கேலி பண்ணல, கிண்டல். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சமூகத்தால் கேலி பண்ணாம, உற்றார் உறவினரால் கேலி பண்ணாம, பெற்றோர்களால் கேலி பண்ணாம, குழந்தைகளை வளர்ப்பது என்பது மிக மிக முக்கியமானது. அது அவருக்கு கிடைச்சது. அந்த மாரி யாருமே அந்த குழந்தையை ஒரு குறைபாடு உள்ள குழந்தையாக பார்க்கவும் இல்ல. அந்த மாதிரி அந்த குழந்தையை நடத்தவும் இல்ல. அதுவே ஒரு பெரிய இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். யாரையுமே உறுப்பு குறைபாடாக இருந்தாலும் உருவகேலி பண்ணுவது அப்படிங்கிறது தவறுலையும் மிகப்பெரிய தவறு. உயிரோட ஒருத்தரை புதைக்கிறதுக்கு ஒப்பானது அப்படிங்கிறத எல்லாருமே புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைய வந்து நல்லபடியா வளர்க்குறாங்க. அவன் என்ன பண்றான்? பள்ளிக்கூடம் போறான். அதுக்குள்ள என்ன ஆயிடுதுன்னா, செயற்கை கை, கால் அதெல்லாம் அவனுக்கு வைக்கிறாங்க. வச்சு பள்ளிக்கூடம் அனுப்புறாங்க. ஆனா, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த செயற்கையான கை, கால்கள் வைத்ததுனால, அவனுக்கு இயற்கையான ஒரு உந்து சக்தி இருந்ததில்ல. ஓடணும், ஒடியாறணும், விளையாடணும், சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு உந்து சக்தி இருந்தது பாருங்க. அது குறைஞ்சு போச்சு. எப்படி இந்த கால்கள் இல்லாம, அந்த இடுப்புக்கும் கீழ ஒரு சிறு பாதங்கள் மாதிரி ஒரு 2டே 2 தான்.
அது இருக்கும்போது அந்த பையன் ஓடின ஓட்டம், இந்த செயற்கை கை கால பொருத்தின உடனே அவனால எழுந்திருக்க முடியல. இன்னொருவர் உதவி இல்லாம இயங்க முடியல. அப்ப நம்ம இன்னொன்னும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த கதையின் மூலம். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செயற்கையாக பிறரிடமிருந்து நமக்கு உதவி கிடைக்குமானால், இயற்கையான அறிவு நமக்கு இல்லாமல் போய்விடும். அப்படிங்கிறதும் இதுல தெரியுது. ஒரு சின்ன கதையில எவ்வளோ தெரியுது பாருங்க. பெற்றோர்கள் ஒழுங்கா நடத்தணும், சமூகம் ஒழுங்கா நடத்தணும், குழந்தைகள கூட பிறந்தவங்க அந்த பிள்ளைய நல்லபடியா நடத்தணும். நடத்திட்டாங்க. இப்ப 2வது என்னன்னா, அந்த செயற்கை கை கால்கள் போட்ட உடனே அவனுக்கு இயற்கையான புலன்கள் செயல்படவில்லை. உடனே அவன் என்ன சொல்றான் அவங்க அம்மா, அப்பா கிட்ட போயி, "எனக்கு இனிமே இது வேண்டாம். எல்லாத்தையும் எனக்கு தூக்கி போட்டுற போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அப்பாவும், அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. அந்த குழந்தைக்கு அது பொருந்தவில்லை, எனக்கு இது வேண்டாம் என்று மறுக்கும்போது, அந்த குழந்தையினுடைய நிலையை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளை வளர்க்கறது அப்படின்னா, ஏதோ வளர்த்தோம், ஏதோ போச்சு. இப்பல்லாம் பாருங்க, பிள்ளை எதையாவது வேண்டாம் அப்படின்னு சொன்னா கட்டாயப்படுத்தி, இதை நீ செஞ்சு தான் ஆகணும், இதை நீ போட்டு தான் ஆகணும், இதை நீ உண்டு தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறோம்ல. அந்த குழந்தைய அவங்க அப்பா அம்மா கட்டாயப்படுத்தல. சரி, உனக்கு வேண்டாம்ல, விட்டுடு அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த செயற்கை உறுப்புகளை அந்த பையனுக்கு பயன்படுத்தவே இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ணான், செயற்கை நாற்காலி மாத்திரம் வச்சுக்கிட்டு இருந்தான். எங்கேயாவது போகும்போது வரும்போது அந்த நாற்காலியில் போவான். பள்ளிக்கூடம் போனோன்னே தூக்கி கீழே போட்டுட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு அவன் அந்த பிள்ளைகளோடெல்லாம் நல்லா விளையாட ஆரம்பித்தான். அப்படியே அவனுடைய இது போய்கிட்டே இருந்தது. அவனுக்கு 11 வயசு. அப்போ அவனுக்கு என்ன ஆசை அப்படின்னா, கால்பந்து விளையாடணும்னு ஆசை. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இடுப்புக்கு கீழே கால் இல்லைங்க அந்த குழந்தைக்கு. 2 பாதம் தான் இருக்கு. இந்த குழந்தை கால்பந்தாட்டம் விளையாடணும்னு ஆசைப்படுது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எவ்வளவு பழமொழிகள் வச்சிருக்கோம் நம்ம. எடுத்து எடுத்து சொல்லி 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 ஒருத்தரை எவ்வளவு அவர்களை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்க முடியுமோ அவ்வளோ பண்ணுவோம்ல. அவங்க அப்பா சொல்றாரு, சரி நீ விளையாடணும்னு நினைச்சீன்னா நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டு சொல்லி கொடுக்குற இடத்துல கொண்டு போய் விடுறாரு. அந்த பையன் எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடுறான். அவனோட விளையாடக்கூடியவர்கள் அவனை சேர்த்துக்கிட்டு விளையாடுறாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல சமூகம் பாருங்க. ஒரு நல்ல சமுதாயம் தான் ஒருத்தரை உருவாக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய இந்த வரலாறு ஒரு பெரிய சான்று. அதுக்கப்புறம் அந்த சமூகம் அந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து விளையாடுறாங்க. அந்த மாதிரி நம்ம இதில் விளையாடுவாங்களா? அவன் கருப்பாக இருக்கான் நகத்து. இப்போ டான்ஸில் டீச்சர்ஸு பள்ளிக்கூடங்களில் டான்ஸ் ஆட கூப்பிடும்போது ஒரு பொண்ணு அந்த அழுவுறா. நான் கருப்பாக இருக்கேன்னு என்னை டான்ஸில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த பையன் கால் இப்படி இருந்த நிலையில் அவனோடு விளையாடக்கூடியவர்கள் எல்லா பிள்ளைங்களும் அவனை அந்த விளையாட்டில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட மனநிலையோடு அந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். இங்கே டீச்சர்ஸ் கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. கருப்பாக இருந்தால் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அழகா இல்லைன்னா சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு டீச்சர்ஸை பற்றியே பிள்ளைகள் சொல்கிறாங்க. அது நிஜமாகவும் இருக்குது. நம்ம சும்மா பிள்ளைங்க சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, அது நிஜமாகவும் இருக்குது. அந்த மாதிரி அந்த சமூகத்தில் அந்த பிள்ளையை சேர்த்துட்டு விளையாடுறாங்க. அவன் நல்லா விளையாடுறான். அப்புறம் கொஞ்ச நாள் போகுது பாருங்க, மல்யுத்தம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறான் அந்த பையன். மல்யுத்தம்னா நமக்கு தெரியும், எப்படி அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த தோற்றம் எப்படி இருக்கும், அந்த உடம்பும் அந்த நிற்கிற தோரணையும் எப்படி இருக்கும். ஆனால் இந்த பையன் விளையாடணும்னு சொல்கிறான் மல்யுத்த பயிற்சியாளர்கள்கிட்ட. உடனே அவங்க பார்க்குறாங்க, சரி உனக்கு ஏற்ப நாங்கள் பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடுப்புக்கு மேல் பகுதியை பலமுள்ளதாக ஆக்குகிறார்கள். நிறைய பயிற்சி. இந்த கழுத்துக்கு கீழ்ப்பகுதியை பலமுள்ளதாக ஆக்குகிறார்கள். ஏன்னா கை இது வரைக்கும் தானே இருக்கு, பலமுள்ளதாக ஆக்குகிறார். அப்படின்னா அது எப்படி பாருங்க. அப்ப கையும் அப்படி இருக்கு, காலும் அப்படி இருக்கு. அந்த பயிற்சியாளர்கள் அந்த பையனுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அப்ப அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? இப்ப இந்த பையனோட வளர்ச்சிக்கு எத்தனை பேர் உறுதுணையாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, அப்படிதான் நாம ஒவ்வொருத்தரோட வளர்ச்சிக்கும் ஏதோ ஒரு விதத்துல நம்ம உதவி செய்யும் போது ஒருத்தர் உச்சத்துக்கு வருவாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு சான்று தான். இவர் எப்பவுமே என்ன சொல்லுவாராம், என்னால் என்ன செய்ய முடியும் என்று எனக்கு தெரியும், அதை நான் செய்தே தீருவேன்னு சொல்லுவார். எப்படி பாருங்களேன்.
இன்னொன்னு சொல்வாராம், நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துதானே ஆக வேண்டும். எப்படி வார்த்தைகள் பாருங்க, நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துதானே ஆக வேண்டும். அதிலிருந்து நான் எப்படி தப்பிப்பது அப்படின்னு அவரு கேட்பார். அந்த மாதிரி மல்யுத்தத்துல கலந்துக்கிட்டாரு, கால்பந்தாட்டத்துல கலந்துக்கிட்டாரு. நல்ல ஊக்கம் தரக்கூடிய பேச்ச பேசக்கூடியவர், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் அவரு. செயற்கை உறுப்பு இல்லாமலேயே இப்ப நம்ம சிகரம் தொடுறோம்ல, எவரெஸ்ட் ஏறுறது ரொம்ப சிறப்பு அப்படியெல்லாம் நம்ம சொல்றோம்ல, எத்தனை பேரை நம்ம வந்து பாராட்டி கொண்டாடி 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 மகிழுறோம். இவர் செயற்கை உறுப்பு எதுவுமே இல்லாம அந்த கை கால்களோடையே கிளிமஞ்சரோ மலையின் உச்சியை போய் அடைந்த சாதனையாளர் அவர். உலக சாதனை படைச்சவர் அவர். எதுல? பளு தூக்குறது, வெயிட் லிஃப்ட், அதுலயும் அவர் வர்றாரு. மல்யுத்த வீரராகவும் வர்றாரு. அவர் ஒரு புத்தகம் எழுதிய எழுத்தாளராகவும் இருக்கிறார்னா, நோ எக்ஸ்கியூசஸ், அதுதான் அவர் எழுதிய புத்தகம். நிறைய விருதுகள் அவருக்கு கிடைக்குது. இப்படிப்பட்ட சிறந்தவர்கள் நம்மோடு காலங்களிலே நம்மோடு வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு உற்சாகம் வரணும், ஒரு ஊக்கம் வரணும். இளைஞர்களும் பெரியவங்களும் சோர்வடையக்கூடாது. பொறிகளே இல்லாம, கை கால்களே இல்லாம ஒரு மனிதரால் இவ்வளவு சாதனைகளை செய்ய முடிகிறது என்று சொன்னால், அத்தனை உறுப்புகளும் இருக்கக்கூடிய நாம சாதனைகள் பண்ண வேணாங்க, சாகாமலாவது இருக்கலாம்ல, தற்கொலை செய்து கொள்ளாமலாவது இருக்கலாம்ல. அந்த தற்கொலை செய்து கொள்வது, செத்து போறது, தோற்று போயிட்டேன்னு சோர்ந்து போறது, இதெல்லாம் விட்டுட்டு சிறந்து வந்தார்கள் என்று சொன்னால், அதை விட சிறப்பு இந்த உலகத்துல என்ன இருக்கு? வாங்க, எல்லோரும் வாங்க, எல்லாரையும் உயர்த்துவோம், நாமும் உயருவோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து பாருங்க.